அதனால் ராமர் வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, இன்னி மட்டும் நீ என்னெல்லாம் எனக்காக எல்லாமே பண்ணியிருக்க. இன்றைக்கி ஒரு நாள் நான் என்ன சொல்கிறேனோ தயவு செய்து எதிர்த்து பேச மாட்டான் லக்ஷ்மணன் எப்பவுமே. இருந்தாலுமே அவருக்கு தெரியும், த ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஃபைட் வித் ராமா வித் ரெஸ்பெக்ட் டு சீதா வந்து லக்ஷ்மணன். என்னுடைய பாதுகை என்னுடைய சரணத்துலேயும், என்னுடைய சரணம் என்னுடைய விஷயத்தில் நான் வந்து பிரதிஜையோட சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என்னுடைய சத்தியம் நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது மாதிரி சீதாவை வந்து இங்கேருந்து சரையு நதி தாண்டி கங்கா தட்டத்தையும் தாண்டி வால்மீகியோடைய ஆசிரமம் இருக்குது. இந்த வால்மீகியோடைய ஆசிரமத்து பக்கத்தில் சீதையை விட்டுட்டு வந்துடும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, ராமருக்கு மாத்திரம் தெரியும். என்னது அப்படின்னா சீதை கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிறது. இந்த சீதா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னோடனே சீதா வந்து நந்தவனத்தில் ராமரோட சந்தோஷமாக இருக்கும்போது சீதா கேட்குறான் ராமர்கிட்ட, என்ன வந்து முனீஸ்வரர்களுடைய கூட்டத்தில் வந்து நன்னா அதில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னா அதுக்கு என்ன இந்த மாதிரி. இப்போ கூட லக்ஷ்மணன் கிட்ட சொல்லலை, லக்ஷ்மணன் கிட்ட ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமோ, இந்த மாதிரி முனிகள் அப்புறம் நந்தவனம் இந்த மாதிரி வனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தப்போவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசத்தை வந்து நான் வந்து சீதைக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். நீ போய் சீதையை அங்கே விட்டுட்டு வந்துடு. லக்ஷ்மணனால் பேச முடியல, லக்ஷ்மணனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அண்ணா சொன்னால் அது பண்ணியே ஆனோம். ராமர் சொல்லிட்டு ராமர் யார் மூஞ்சியும் முழிக்கிறதுக்கு ராமரும் ரெடியாக இல்லை, திரும்பிக்கிறார். இவா வந்த சத்ருக்னன் பரதனுக்கெல்லாம் வந்து அப்படியே ஷாக், என்ன அப்படி லக்ஷ்மணனுக்கா இந்த கோரமான காரியத்தை நான் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு ஒரு துடிப்பு. யாரை மண்ணியை கொண்டு விட்டுட்டு வந்துட சொல்கிறா, இப்படி கேட்கலாம்ல. இப்படி கேட்கறதுக்கு கூட அந்த உரிமையும் பிடுங்கிட்டார் ராமர். கேட்கக்கூடாது நீ என்ன எதுவும் அப்படின்னு. மனசு படன்னு அடிச்சுக்கிறது, துக்கத்தில் இருக்குது. நேராக சுமந்திரன்ட்ட போகிறார். இந்த மாதிரி சீதா மாதா கிளம்பணும், நல்ல ஆசனம் போட்டு நல்ல வேகமாக போகிற இதை வச்சு ரத்தத்தை ரெடி பண்ணுங்க.